அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ராசி பலன்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நாட்கள்லையுமே மிக பெரும் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நவகிரக நாயகர்களில் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது வரவுக்கு மேலே செலவு இருந்தாலும் கூட உங்களுடைய உழைப்பால் அனைத்தையுமே மாற்றுவீங்க. இப்படி இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுபோல் உங்களுக்கு பிடித்த கடவுள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் என்ன என்பதையும் பதிவிடுங்க. மேலும் இந்த ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தொழிலில் இந்த வாரத்தில் நாம் முதலீடு செய்யலாமா, அல்லது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், யாருக்கு சுபகாரியங்கள் நடக்க போகுது, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் அது நமக்கு கையில் நிற்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட யாருக்கெல்லாம் சுப செலவாக நடக்குது அப்படிங்கிற பயனுள்ள விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சரியான முறையில் இந்த பலன்கள் புரியும். சரி, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த வாரத்துடைய முற்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது வாரத்தில் முற்பகுதி பிற்பகுதியில் வருமானம் ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும். முற்பகுதியில் சுமாராகத்தான் இருக்கும். சிலருக்கு சின்ன சின்ன அளவில் உடல் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதோடு குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்கிட்ட கலந்து ஆலோசித்து எடுக்கிறது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்கிறது நல்லது. சக ஊழியர்கள்கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுறதும் உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்தால் மட்டும் போதுமானது. கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை நினைத்திருந்தீங்க, அந்த செயல் தடையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். நினைத்ததை முடித்து நிம்மதி காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். சேமிப்பை உயர்த்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படின்னு இந்த குரு பயிற்சி மூலமாக கூட சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அதிகமாக அடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த வாரமும் ரொம்ப சிறப்பான வாரம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தொழிலில் நல்லதொரு பலனை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்காரு. வேகமாக வாகனம் ஓட்டுவதை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேலும் வேலைக்கு உணவு எடுத்துக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் தொழில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. சுக்கிரன் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கடன் தொல்லை நீங்கும். பழைய கடன்களை வசூல் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சனி 11ஆம் வீட்டில் இருக்காரு. தனியார் துறை ஊழியர்கள் தன லாபம் பெறுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு 12ஆம் வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு உடன் பணிபுரியவங்களுடைய நட்பு உங்களுக்கு பலமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதம் ஏற்படும். வியாபாரம் உங்களுக்கு வழக்கம் போல காணப்படும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். பணியாளர்களுக்கான சில செலவுகள் செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லலாம்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வார முற்பகுதியில் மனதில் சிறு சிறு சலனம் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக ஊழியர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3, 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடராஜ பெருமாளை தினமும் தீபம் ஏற்றி காலை வேளையில் அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலனே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பெருமாளை வழிபடுவதே உங்களுக்கு நல்லதொரு பலன் தான். குறிப்பிட்டு நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சுக்கிரன், சூரியன், சனி, குரு மிகவும் நன்மைகளை வழங்குறாங்க. குலதெய்வத்தை வணங்கி வர வளம் உண்டாகும். மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது. முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து போகும். வெள்ளி அன்னைக்கு செயல்களை நிதானம் அவசியம். பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர நாதனும் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாங்க. மேலும் அரசு உத்தியோகஸ்தர்கள், அரசியல்வாதிகளுடைய நிலை உயரும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் ஏற்படும். வெள்ளி சனியில செயல்களில் விழிப்புணர்வு அவசியம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது 3ஆம் இட சூரியன், 5ஆம் இட குருவால உங்களுடைய செயல் லாபமாகும். முயற்சி வெற்றியை கொடுக்கும். வேலை வாய்ப்பிற்கு முயற்சித்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். தொழிலில் இருந்து வந்த நெருக்கடி நீங்கும். சனி, ஞாயிறு இந்த நாளன்னைக்கு அமைதியை காப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறதால இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. எந்த ஒரு சண்டைக்கும் வீணாக நீங்கள் போக வேண்டாம். உங்ககிட்ட சண்டை வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை தள்ளி வைக்கிறதும் நீங்கள் பொறுத்து போகிறதுமே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. இதனால் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை உங்களால் எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரித்து அந்த நாளில் நீங்கள் அந்த தெய்வத்தை மனதார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னாலே போதும். அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் ஐஸ்வர்யம் மற்றும் நல்ல பலன்கள் கிடைக்கும். வாரத்தினுடைய தொடக்கத்தில் தொழில், வியாபாரம் தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்து முடிக்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் குடும்பத்தினருடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். இந்த வாரம் குடும்பத்தினருடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் மரியாதை அதிகரிக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவாங்க. நீண்ட நாட்களாக தொழில் விரிவுபடுத்த நினைத்தவங்க விருப்பம் நிறைவேறும். அரசியலில் தொடர்புடையவங்களுக்கு வார இறுதியில் பெரிய பதவியை பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் செலவிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 4. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. காலம் போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக கடந்து போனீங்கனாலே போதுமானது. சிறிய முயற்சியை போட்டாலே அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் என்று தான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக நீங்கள் ஒரு தெய்வத்தை வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றியோ அல்லது நீங்கள் கற்பூரம் கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பிட்டு இந்த வாரம் உங்களுக்கு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய வாரமாக சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு நீங்கள் செயல்படணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அதிகமான கவனம் செலுத்துறது மிகவும் நல்லது. இதே போல் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்வதால் சிவபெருமான வழிபடுவது மிகவும் நல்லது.
சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அவருக்கான வழிபாடுகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல பலன்களே உண்டு அப்படின்னு தான் சொல்லு. மேலும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லதொரு மதிப்பெண்களை எடுத்து நல்ல ஒரு பெயரை வாங்க முடியும் என்று சொல்லப்படுவதால் நீங்கள் வியாழன்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை சாற்றுவது மிகவும் நல்லது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இப்படி நாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. பொதுவாகவே ஒரு நாள் தொடங்கும் போதும், ஒரு வாரம் தொடங்கும் போதும், ஒரு மாதம் தொடங்கும் போதும், ஒரு வருடம் மாறும்போது கூட நமக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படி நாம் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களையும் நல்ல செயல்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.